நீங்க ஒரு பேச்சுலரா இருக்கீங்க. உங்களுக்கு பிரான்ல பஜ்ஜி செஞ்சு சாப்பிடணும், இல்ல வஞ்சரத்துல ஃபிஷ் ஃப்ரைலாம் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த டிஷ்ஷ ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரான வாங்கி அத நல்லா கழுவிட்டு ஒரு பவுல்ல போட்டு வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் நம்ம வாங்கி வச்சிருந்த இந்த டார்லிங் பஜ்ஜி போண்டா மிக்ஸை எடுத்து ஒரு பவுல்ல கொட்டி, அது ரொம்ப திக்காவும் இல்லாம, ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ஒரு பதமா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு, பிரான அப்படி ஒரு பெரட்டு, இப்படி ஒரு பெரட்டு பெரட்டிட்டு எடுத்து எண்ணெயில போட்டீங்கன்னா போதும். பிரான் பஜ்ஜி ரெடி. நெக்ஸ்ட் இந்த வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை ரொம்பவே சிம்பிளா செய்யலாம். வஞ்சரம் ஸ்லைஸ நல்லா கழுவி எடுத்துட்டு இதை இன்னும் டேஸ்ட் ஆக்கிறதுக்கு டார்லிங் ஃபிஷ் ஃப்ரை மசாலாவை எடுத்து கொட்டி ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி எடுத்துட்டு தவால போட்டீங்கன்னா போதும். ஒரு தரமான வஞ்சரம் ஸ்லைஸ் ரெடி ஆயிடும். இனிமே இந்த வஞ்சரம் ஸ்லைஸ் பிரான் பஜ்ஜிலாம் வெளிய போய் சாப்பிடாம வீட்லயே செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. And இந்த டார்லிங் மசாலால இது மட்டும் இல்லாம சிக்கன் 65 மசாலா, சிக்கன் மசாலா, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, மட்டன் மசாலா, ஃபிஷ் கறி மசாலா, சாம்பார் பவுடர், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், ரசம் பவுடர், ஊறுகாய், குலாப் ஜாமுன் மிக்ஸ், பாதாம் மிக்ஸ், இப்படி நிறைய மசாலா இருக்கு. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.